யூடியூப்பில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க க்ரீன் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்கள் வீட்டில் பொங்கலே பிடிக்காத குழந்தையா இருந்தாலும் செய்யுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு கொத்து புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு சின்ன பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். நல்லா தண்ணி வந்து வறண்டு போகிற அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். பச்சை வாசனை போகும், டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஆறுனதுமே மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு, இதில் வந்து பொங்கலில் ஒதுக்கி வைக்கக்கூடிய நம்ம மிளகு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அதை இதுலேயே ஆட் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா மழை மழைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு 1 1/4 டம்ளர் பச்சரிசி, 1/2 டம்ளர் சிறும்பருப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா வந்து நம்ம வறுத்துக்கலாம். ப்ரௌன் கலர்லலாம் ஆகக்கூடாதுங்க. ஜஸ்ட் வாசனை வர அளவுக்கு சிம்மில் வச்சு வறுத்துருங்க. வறுத்துட்டு நீங்கள் கழுவுனா அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். உங்களுக்கு சீக்கிரமாக அரிசியும் வந்து ஊறும். அதுக்காக தான் வறுக்கிறது. வாசமாகவும் இருக்கும் பருப்பை வறுக்கும் போது. இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு 1 டம்ளர் அரிசிக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு இதில் ஒரு சிட்டிகை பெருங்காயம், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாலும் பால் ஆட் பண்ணது கவர் ஆகாமல் போயிடுச்சிங்க. குக்கரை மூடி விட்டு ஒரு விசிலும் 15 மினிட்ஸ் சிம்லேயும் வச்சு எடுத்துருங்க. இப்போ நான் அந்த கொத்தமல்லி கருவேப்பிலை வதக்கினா அதே கடாயில் தான் பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மிளகு, சீரகம், இஞ்சி, முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டு வறுத்துக்கலாம். நம்ம வந்து மிளகு நிறைய வந்து அரைச்சிட்டு வந்தாலும் கொஞ்சமாக தான் மிளகு வந்து பொரிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். சீரகம் நிறைய எடுத்துக்கோங்க. குக்கர் வந்து ஸ்டீம் அடங்கினதுமே ஓப்பன் பண்ணுங்கள். விசில் ஆஃப் ஆனதுமே நீங்கள் தாளிக்க ஆரம்பிச்சிருங்க. இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆனதுமே ஒரு பக்கம் சைடில் நான் வந்து உடச்சக்கல தேங்காய் சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன். தேங்காய் அதிகமாக வச்சு அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து வச்சுருக்கிறத ஆட் பண்ணலாம். இது ஓப்பன் பண்ணும்போதே நல்லா வாசனையாக இருக்கும். பொங்கலே பிடிக்காத குழந்தை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பையும் இதோட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டால் சர்வ் பண்ணால் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் இந்த குளிருக்கு நைட் டைமில் சுட சுட பொங்கலை சாப்பிட்ற டேஸ்ட் இருக்குது பாருங்கள், வரவே வராது.